வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் கைஸ் ஆட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புது வேர்ல்டு தான் க்ரியேட் பண்ணி ஆட போகிறோம். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க கைஸ். ஓகே வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கான என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் தான் கைஸ் செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் கைஸ். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் 2.1 சீரீஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்ட்டு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெரியும் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு வுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்கான தேவைக்கு கொஞ்சமாக வுட்டு கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்திங்களா இங்கே ஒரு ஆடு இருக்குது. வாங்க இதை கொண்டு முதல்ல நம்ம பெட்டு செய்வோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போவோம் கைஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 6 வேணும் 6 வேணும்னு கேட்டுன்னு இருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெக் அரேனா ஒரு கேம் ப்ளே வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது யாரும் பார்க்கல போல், எனக்கு மனசே கேட்கல. அதனால தான் இங்கே வந்து கமெண்ட்ஸில் கேட்டுனுக்குறாங்க கைஸ். ஓகே, போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஓகே, வாங்க நம்ம அப்படியே இன்னொரு ஆடை போய் தேடுவோம். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது ஆடும் கிடச்சிச்சு. வாங்க நம்ம இதுக்கிட்டேருந்து உள்ளே எடுப்போம். அதை கொண்டு தான் கைஸ் எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் போட்டு தள்ளுறோம். அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா 2வது உள்ள கிடச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆடு தான் தேவைப்படுது. அது கிடச்சிதுன்னா பெட்டு செய்யலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம 3வது ஆடையும் தேடி போவோம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஜாம்பிலாம் இருக்கான்னு பாருங்கள். இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க கைஸ். இதை பார்த்தீங்களா அடி வரானுங்க பார்த்தீங்களா. ஓகே, உனங்கிட்ட மட்டும் நம்ம மாட்டவே கூடாது. உனக்கு காலையிலலாம் வெளியே வர மாட்டானுங்க, நைட் ஆனால் தான் வெளியே வருவானுங்க. அதனாலே நம்ம கொஞ்சம் நைட்டெலாம் சர்வை பண்ணோம், அதுதான் நம்ம பெட்டு செய்கிறோம் கைஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எதுக்கு பெட்டு செய்கிறோன்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆடம் மாட்டிக்கிச்சு. வாங்க நம்ம எதையும் கொண்டு போட்டு தள்ளுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆடு கிடச்சிச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடும் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் கைஸ். இதை வச்சு நம்ம நிறைய டூல்ஸு அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு செய்ய போகிறோம். அதை பார்த்திங்கன்னா அது இப்படி தான் செய்யணும் பார்த்துக்கோங்க. 3 உள்ளு தேவைப்படும். அப்புறம் இந்த மாதிரி 3 பிளாங்க்ஸு அது எதுவாக வேணா இருக்கலாம், அது தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது செஞ்சாச்சு, பெட்டு செஞ்சாச்சு ஒரு வழியா. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் வுட்டன் பிக்காக்ஸ் செய்யணும் கைஸ். அதுதான் செய்ய முடியும். அதை வச்சு நம்ம ஸ்டோன் எடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் நம்ம இந்த கேமில் இருக்க டூல்ஸு. இதை வச்சு தான் நம்ம இந்த கேமை ஆடணும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்காக்ஸ் செய்ய போகிறோம் கைஸ். செஞ்சிட்டோம். இந்த பிக்காக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனை மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா இங்கே ஸ்டோன் இருக்குல்ல, இதுதான் இது மைன் பண்ண முடியும். ஓகே இருங்க, நான் கொஞ்சம் ஸ்டோனையாக மைன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக ஸ்டோன் கலெக்ட் பண்ணினோம்.
ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க ஸ்டோன் டூல்ஸ் அப்கிரேட் ஆகிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இங்கே பார்த்திங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகாக்ஸ் செய்ய முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட முடியாது சாப்பாடை, அதை குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதனால தான் இது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அந்த பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணலையா அப்படின்ட்டு கேட்குது. இந்த பண்ணி கோசமாச்சும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க கைஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் போவோம். போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்ன பேஸ் மாதிரி கட்ட போகிறோம். சின்னதாக கட்ட போகிறோம், ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணிப்போம். இருங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான டூல்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா வுட்டு கொஞ்சம் இருக்குது. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்ஸ் செய்ய போகிறோம். ஆக்ஸ்னால் மரம் வெட்டுவாங்களே, அது பேர் ஆக்ஸ். இது வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 குச்சி தேவைப்படுது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 4 குச்சி இருக்குது கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரியான டூல்ஸ் வச்சு சரியான ஆப்ஜெக்ட் பண்ணோன்னா ஸ்பீடாக முடியும் வேலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸை வச்சு ஸ்பீடாக வெட்ட முடியும். அதுவே இந்த மாதிரி பிக்காக்ஸ் எல்லாம் வச்சோன்னா ஸ்லோவாக தான் வெட்ட முடியும். அதுதான் இந்த டூல்ஸோட இதுவே ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதை வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வுட்டு கிடச்சிச்சு. இப்போதைக்கு இது போதும், அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆக போகுது. அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்வாடை செஞ்சு வச்சுப்போம் அதுக்கோ சேஃப்டிக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நைட் ஆனால் இந்த ஜாம்பிலாம் ஸ்பான் ஆவானுங்களாம். நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் கீழே இருக்குது. அது வந்து இந்த மரத்தை வெட்டுறதுனால கிடைக்குது சாப்லிங்ஸு. அப்படின்னா இந்த மரத்தோட செடி அதுதான் இந்த சாப்லிங்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம அப்படியே இந்த சைடில் பெட்டு போட்டு ரீஸ்பாயின் பண்ணி செட் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தூங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீஸ்பாயின் பண்ணி செட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கருப்பாடு இருக்குது பாருங்கள். இதுதான் கருப்பாடு. எப்படி பார்க்குது பாருங்கள். அது மூஞ்ச பாருங்க கைஸ், பாவமாக இருக்கா? அதுக்காச்சும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஓகேங்க, ஒரு அழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நைட்டு எப்படியோ க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் அப்படியே போவோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஸ்லெண்டர்மேனா அவன் யாருன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவன் கைஸ். இவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவனை பீட் பண்ணி நம்ம அது இந்த கேமோட லாஸ்ட்டு ஸ்டேஜில் இவனுங்க தான் இருப்பானுங்க. ஒரு ட்ராகன்லாம் இருக்கும், அதை நம்ம பீட் பண்ணோம் கைஸ். அதுதான் இப்போ வந்து அவன் அங்கே தான் இருப்பான். நிறைய இருப்பாங்க கைஸ் அவனை மாதிரி. ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஆமை இருக்குது. அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆமை, அப்புறம் இங்கே ஒரு ஆமை, இது உள்ள ஒரு ஆமை இருக்குது. மொத்தம் 3 ஆமை இருக்குது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கிறேன். பார்ட் 2க்கு வந்து ஒரு 10 லைக்ஸ்க்கு மேலே கொடுங்க. 10 லைக்ஸ் மேலே கொடுத்தா பார்ட் 2 நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் கைஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா, see you, bye bye.